மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் 2026 உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த மாதம் ஜூலை மாதம் தொடக்கத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, 17ஆம் தேதியில் சூரிய பகவான் நம்முடைய கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிப்பார்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய சுக்கிர பகவான் கரெக்டாக 4ஆம் தேதி நைட்டு வரையும் கடகராசியில் குரு சுக்கிரன் இணைவோடு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஸோ புதனும் கூட தான் இருப்பார். அப்போ புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதம் கரெக்டாக 8ஆம் தேதி வக்ரமாகி பின்னாடி மிதுன ராசிக்குள்ளே தன்னுடைய சுய ராசிக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு, வக்ரம் பெற்று போய் அமர்கிறாருங்கிறது பார்க்குறோம். சுக்கிரனும் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிறாரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கார், சரியா? அதே போல் நம்முடைய கும்ப ராசியில் ராகு பகவான், அதே போல் நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி கரெக்டாக அந்த மாதத்துடைய எண்ட் ஆஃப் பாயிண்டில் வக்ரம் அடைகிறார். ஓகேவா? ஸோ வக்ரம் எங்கே அடைகிறாரு, நம்முடைய மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறான்னு பார்க்கும். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மாதம். அதாவது கிரகங்கள் எல்லாமே இவ்வளோ பெரிய வலிமையாக இருக்குமா, இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குமா, உண்மையிலேயே நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்குதே, பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து, எதுவாக இருந்தாலும் முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. அதாவது இவ்வளோ நாட்கள் எவ்வளோ தடுமாற்றங்கள், எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அந்த நிலை எப்படியே மாறி உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையும் மிகப்பெரிய நன்மையை சந்திக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா, ஒரு குறைஞ்ச ஒரு 10 பேர்லேருந்து ஒரு 500 பேரை கூட வேலைக்கு வச்சுருக்கீங்கன்னா, எவ்வளோ சிரமங்களை சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா, அத்தனை விதமான சிரமங்களும் உங்களை விட்டு நகர்ந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கான சிறப்பான செயல்பாடுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் கிரக ரீதியாக உண்டு. நம்முடைய தனுசு ராசி என்பர்களில் யார் யாரெல்லாம் தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா, கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலங்கள் பயணம் போய் அதன் மூலமாக லாபத்தை ஒரு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஜூலை மாதமாக இருக்க போகுது. அதுபோல் யார் யாரெல்லாம் சொந்தமாக வீடு கட்டணும்னு முயற்சி எடுக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் தனுசு ராசி என்பவர்களை கெட்டின வீடை வாங்கன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை வீடு கட்டும்போது பல பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்களோ, உங்களுடைய எல்லா விதமான அழுத்தமும் சரியாகி உங்களுடைய சொந்த வீடை வாங்கக்கூடிய அமைப்பு, அது சொந்தமாக வீடு கட்டக்கூடிய பாயிண்ட் இப்போ ரெடி பண்ணக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் உறுதி செய்யக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது 1 2லாம் கிடையாது, நிறைய விஷயங்களை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறாங்க. தேவையற்ற உறவுகள் உங்களை விட்டு கடந்து போகிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நீங்கள் எதையுமே அப்சர்வ் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு விஷயம் நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், ரொம்ப பொறுமையாக யோசிப்பீங்க. ஏன்னா நீங்கள் பல பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், வாழ்க்கை பாடத்தை தெளிவாக கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை
உங்களுக்கு உண்டு. அதனால் இந்த மாதம் நீங்கள் செய்கின்ற நல்ல விஷயங்கள் மூலமாக உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி மிகப்பெரிய சந்தோஷம் அடையக்கூடிய, மிகப்பெரிய பேரையும் புகழையும் உங்கள் மூலமாக தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் மனசை போட்டு டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? அதேபோல் யார் யாரெல்லாம் காதல் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உறுதியாக காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை கோச்சார கிரகங்கள் கொடுக்குது. சார் காதலே பிரச்சனையாக இருக்குது சார், என்ன பண்ணே தெரியல, நான் அவங்கள்ட்ட எவ்வளோ விட்டு கொடுத்து போயிட்டேன் சார், பேச மாட்டேங்காங்க, பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய வருத்தம் விலக போகுது. உங்களை யார் வேண்டான்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ, யார் வேண்டான்னு உங்களை பிளாக் பண்ணி விட்டாங்களோ அவங்களே உறுதியாக நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் உங்களுடைய உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் கூட போகுது, உங்களுடைய வில் பவர் கூட போகுது. உங்களை கண்டு உங்களை அவாய்ட் பண்ண நபர்கள் மனதளவில் கஷ்டப்பட போகிறாங்க. அந்தளவுக்கு கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க போகிறீங்க. அதே போல் யார் யாரெல்லாம் உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்க ஆசைப்படுறாங்களோ வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரக ரீதியாக உங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனசில் பட்டதை பேசுகிறீங்க. உங்களுக்கு இந்த ஒளிமறைவுங்கிறது என்னன்னு கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி. உங்களுக்கு தெரியாது. மனசப்பட்டதை வெளிப்படையாக பேசுகிறதுனால நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க, நிறைய மன அழுத்தத்தை சந்திக்கிங்க. அதட்டு அப்படியே வெளியே வர போகிறீங்க. சரியா? ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி வெற்றி உங்கள் பக்கம்ங்கிறத உறுதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இதற்கும் தயங்க வேண்டாம். இந்த மாத தொடக்கத்திலேருந்தே உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகம், உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்தது இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பொது பலன், சுய ஜாதகம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் 20 to 30% இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் நடக்குமா, அது எப்போ நடக்கும், அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதகம் வேணும். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க. ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்கால சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு மிக துல்லியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கணித்து உங்களுக்கு குறிப்பிட முடியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை சார், எனக்கு ஜாதகமே இல்லையே சார், அப்போ என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாதா அப்படிலாம் கேள்வி இருக்கலாம். ஸோ ஜாதகமே இல்லை, எழுதலை, இல்லை பிறந்த தேதியே தெரியாது, எனக்கு என்னுடைய பேர் எனக்கு குறிப்பிட்ட வயது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு உறுதியாக பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணக்கிட முடியும். அதே போல் உங்களுடைய வீட்டுடைய வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாஸ்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேனே, எனக்கு வாஸ்து என்னை அஃபெக்ட் பண்ணுமா சார், நான் ஒத்திக்கி இருக்கேனே, எனக்கு எதுவும் வாஸ்து பிரச்சனை பண்ணுமா சார். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே அதாவது உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டோடனே என் வீடு இதுதான் சொல்லி ஒரு விலாசம் கொடுக்கீங்களே. ஸோ அப்போ அந்த வீட்டுடைய உரிமையாளராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டுடைய வாஸ்துவில் உள்ளே வரீங்க. ஸோ உங்களுடைய வாஸ்து அற்புதமாக இருந்தால் வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இறை அருள் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பது
நிதர்சனமான உண்மை. உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.